ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சற்று தியானிக்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தை கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாய கர்த்தரின் கவனத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செமையானதை செய்து அவர் கட்டளையிட்டதை செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிடன், இந்த வேத புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வழிநடத்தி வரும் பொழுது செங்கடலை இரண்டாக பிளந்து தேவன் இந்த ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். செங்கடலை இரண்டாக பிளந்து தேவன் வழிநடத்தி வருகிற வேளையில் அந்த அற்புதங்களை கண்டவுடன் ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே கர்த்தரை துதிக்க ஒரு மனமாய் கூடினார்கள், ஒரு மனமாய் துதித்தார்கள், ஆடினார்கள். ஆனால் தேவன் இதில் ஒரு சோதனையை அனுமதித்தார். என்ன அதில் உள்ள சோதனை என்றால், இந்த துதியும் ஆடலும் பாடலும் எவ்வளவு தூரம் கடந்து போகிறது என்று சோதிக்க ஆனார். ஆனால் அவர்களும் பொறுமையாக 2 நாள் கடந்து பார்த்தார்கள், துதித்தார்கள். 3 நாட்கள் ஆனது, வனாந்தரத்தில் தாகம் எடுத்தது. இந்த வேளையில இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்று இவர்கள் முறுமுறுக்க ஆனார்கள். அவ்விடத்தில் தேவன் முறுமுறுக்க ஆரம்பித்த உடன்தான் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் தேவன். நீ என்னுடைய வார்த்தைக்கு கவனமாய் நீ நடந்தால் எகிப்தியர்களுக்கு வந்த வியாதிகளில் ஒன்றை நான் அனுமதியேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனத்தை கேட்கிற அருமையான சகோதரனே, துதியும் ஆடலும் பாடலோடு ஆரம்பிக்கப்பட்ட இவருடைய வாழ்க்கை கொஞ்ச தூரத்திலே சோதிக்கப்பட ஆரம்பித்தது. இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் துதி ஆராதனை ஊழியங்கள் எழும்பி உற்சாகமாக செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சோதனை காரணம் சோதனைகளோ மனுஷீக சோதனைகளோ எழும்பும் பொழுது முறுமுறுக்க ஆரம்பிப்பார்கள். இதில் இவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இவர்கள் தேவனிடத்தில் கேட்ட விதம் கொஞ்சம் வித்தியாசமானது, முறுமுறுப்பு ஆனது. அவர்கள் தண்ணீர் கேட்டது தவறில்லை, ஆனால் கேட்ட விதம்தான் தவறு. ஆனால் முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவேன். நீ கசந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறாயா? நல்லாதான சபைக்கு கடந்து போய் கொண்டிருந்தேன், நல்லாதான தேவனை துதித்தேன், நல்லாதான ஜெபித்தேன், ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் நான் கடந்து போனேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மரணம், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த இழப்பு என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா?
கண்ணீர் வடிக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காத. உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற்ற ஒரு நொடி பொழுதில் போதும். கலங்காத. இந்த இடத்துல மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை காண்பித்தார். மரத்தை காண்பித்த வேளையில் அந்த இடத்துல அந்த மரத்தை காண்பித்த அந்த இடத்துல அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த இடம் தண்ணீர் மதுரமாய், கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறியது. இதே போலதான் இயேசு உனக்காகவும் எனக்காகவும் இந்த பாடுகள் வழியாக கடந்து வந்திருக்கிறார். கசப்பான வாழ்க்கையை மாற்றுவதற்கு இயேசு மரத்திலே தொங்கினார். அந்த மரம் வெட்டப்பட்டது போல், வெட்டி தண்ணீரில் போடப்பட்டது போல் இயேசு நமக்காக மரத்திலே தொங்கப்பட்டார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையிலே நீ கேட்டு இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன் கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றுவார். கசந்து போய் இருக்கிறாயா? கசந்து போய் வாழ்க்கையில ஒரு விரக்தி அடைந்து போய் இருக்கிறாயா? ஆண்டவர் அன்றைக்கு மதுரமாய் மாற்றின தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில மதுரமாய் மாற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கசந்து போய் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு போய் இருக்கிறாயா? எல்லா வகையிலும் நான் மோதி பார்த்தேன், எல்லாம் தோல்விதான். தொழிலுக்கு போனா தோல்வி, ஊழியத்திற்கு போனா தோல்வி, ஐயோ வீட்டுக்குள் வந்த குழப்பம் என்று வேதனையோடு இருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார். இவரை நோக்கி பார். முறுமுறுப்பில்லாமல், ஏனென்று கேள்வி கேட்காமல் அமர்ந்திருந்து அவரை துதிக்க பழகு. கர்த்தர் உன்னுடைய கசந்த வாழ்வை மதுரமாக மாற்றுவார். அன்புக்குரிய சகோதரனே, உன்னுடைய கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாயா? வேதனையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாயா? இந்த வேளையில இயேசு உன்னுடைய மதுரமாய், உன்னுடைய கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற அவர் வல்லமுள்ளவர். இந்த நாளிலும் உனக்காக நான் செபிக்கிறேன். இருந்த இலையிலே உன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்பாயா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, இந்த வீடியோவை பார்க்கிற அருமையான சகோதரி சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். கசந்து போன வாழ்வு, ஐயோ கசந்து போன வாழ்வு, பிடிக்க முடியாதபடி இருந்த வாழ்வு, ஆண்டவரே இந்த வாழ்க்கை கசந்து போய் இனி இந்த பூமி நான் வாழ்வதற்கு பிரயோஜனமில்லை என்று கண்ணீரோடு கதறுகிற ஒவ்வொரு மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். உம்முடைய கல்வாரி கரத்தை நீர் வெளிப்படுத்தும்படியாக, அற்புதங்கள் அதிசயங்களை நீர் செய்யும்படியாக, உம்முடைய மகிமை உள்ள கரம், விடுதலை கொடுக்கிற கரம் வெளிப்படும்படி நான் செபிக்கிறேன். இந்த வேளையில் உம்முடைய கல்வாரி கரம் வெளிப்படுத்தும். இயேசுவே, உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும். என் நாளிலும் தேவ கிருபை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி நான் செபிக்கிறேன். இதோ இந்த வேளையில தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை இப்பொழுது விடுவிக்க விட முடியாது. இயேசுவின் நாமத்தினால பிசாசுடைய பிடியில் இருக்கிற அருமையான சகோதரியை உன்னை கர்த்தர் விடுதலை உண்டாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால தேவ மகிமை, ஆண்டவரே, தரித்திரத்தோடு காணப்படுகிற அருமையான சகோதரனை உன் தரித்திரங்களை கர்த்தரை அப்புறப்படுத்துகிறார். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறார். நம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களுக்காக நான் செபித்திருக்கிறேன். கர்த்தர் இந்த செபத்தை கேட்டு உங்களுக்கு அப்படியே அற்புதங்களை செய்வார். கசந்த வாழ்வை மதுரமாக கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவர். இப்பொழுதும் இந்த இயேசுவுக்கு இடம் கொடுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் முறுமுறுக்காமல் அவருக்குள் நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.